நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் மாதமான மாசி மாதத்திற்குண்டான பலன்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாசி மாதம் தமிழ் மாதத்தின் 11வது மாதமா இருக்கு. இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது மன வலிமையை தரக்கூடிய மாதம், ஒரு மகத்துவம் நிறைந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தை மாங்கல்ய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனோடு சக்தி இணைந்து முழுமை பெறுவதால தன் கணவனின் நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்துல தாலி கயிற்றின புதிதாக மாற்றிக்கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் புனித நதிகளிலும் மாசி மாதத்துல அமிர்தம் அப்படிங்கறது நிறைஞ்சிருக்கிறதா புராணங்கள்லாம் சொல்லுது. இதன் காரணமா தான் இந்த மாதத்துல நீர்நிலைகள்ல புனித நீராடுவதை இந்துக்கள் வழக்கமா கொண்டிருக்காங்க. சிவனுக்குரிய மாதம் இந்த மாசி மாதம். மாசி மாதத்தன்று பார்வதி தேவி காலிந்தி நதியில தாமரை மலரில் அதுவும் வலம்புரி சங்கா தோன்றினாங்க அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லுது. சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியது எல்லாமே இந்த மாசி மாதத்தில் தான். இந்த மாசி மாதம் முழுவதுமே சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரிய மாதம். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மகம். எனவே இந்த மாசி மாதத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யறது நல்லது. அது மும்மடங்கு உங்களுக்கு பலனை கொடுக்கும். இந்த மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரியை நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுறோம். சூரிய பகவான் கும்பராசியில பயணம் செய்யறது மாசி மாதத்தில் தான். தேய்பிரை சதுர்த்தி நாள்ல முதல் நாள் மாலை தொடங்கி அடுத்த நாள் காலை வரை சிவபெருமானுக்கு தொடர்ந்து 4 கால பூஜைகள் அப்படிங்கறது நடத்தப்படும். அந்த பூஜையில கலந்துக்கிட்டு உங்களால முடிஞ்ச அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க. இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மாசி மாதத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மாசி மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. 13/2/2024 முதல் 13/3/2024 வரைக்கும் இந்த மாசி மாதம் இருக்கு. மாசி மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் கும்பராசியிலையும் செவ்வாய் மகர ராசியிலையும் புதன் கும்பராசியில 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. சுக்கிரன் மகர ராசியில 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. சனி கும்பத்திலையும் குரு மேஷத்திலையும் ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலையும் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பெல்லாம் இருக்குது. இந்த அமைப்பு படி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவா பார்க்கலாம். எல்லாரிடத்திலையும் இனிமையாக பேசும் திறன் படைத்தவர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். மூலம் பூராடம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதம் முழுவதுமே வீரியம் நிறைந்த 5 கிரகங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கிறாங்க. குரு சுக்கிரன் சூரியன் சனி புதன் ஆகிய கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதனால் தேவையான அளவு பண வசதி அப்படிங்கிறது இருக்கும். வீண் செலவுகள்லாம் இந்த மாதத்துல குறைய போகுது. புதனோட நிலை உங்களுடைய குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்து சூழ்நிலையும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் விதத்துல இருக்குது. அர்த்தாஷ்டத்துல நிலை கொண்டிருக்கக்கூடிய ராகுவால உஷ்ணம் சம்பந்தமான சிறு சிறு உடல் உபாதைகள்லாம் ஏற்படலாம். குறிப்பா சருமம் சம்பந்தமான பாதிப்புகள்லாம் ஒரு சிறிய மருத்துவ சிகிச்சையினால குணமடையும். திருமண முயற்சிகள் எல்லாம் நீ எதிர்பார்த்திருந்த வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். உங்க ராசிநாதன் குரு உங்க ராசியவே பார்க்கறாரு. நவ கிரகங்கள்ல சுப கிரகமா விளங்கக்கூடியவர் குரு பகவான். குரு பகவானோட பார்வை தொழில் வளர்ச்சியில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பிள்ளைகள் வழியில இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். உங்களுக்கு நல்ல சுபகாரியங்கள்லாம் இல்லத்துல பலவும் நடக்கும். பஞ்சம விரையாதிபதியான செவ்வாய் உச்சம் பெறுவது லாபாதிபதி சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறதால வருமானம் உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும். இந்த மாத தொடக்கத்துல கும்பராசிக்கு புதன் போறாரு. பாக்கியாதிபதி சூரியனோடு இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. கல்வி கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. குடும்பத்தில் இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்க போகுது. வருமானமும் உயரப்போகுது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேலிடத்து ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். பழைய வாகனங்கள் பழுது வச்சுக்கிட்டே இருக்கு, அதை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள்லாம் வாங்குவீங்க. தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால பொருளாதார நிலையும் உங்களுக்கு உயரப்போகுது. புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி உண்டு. இடம் பூமி விற்பனையில நீங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தோடு ஆன்மீக தலங்கள் ஆன்மீக வழிபாடுலாம் நீங்க செய்துட்டு வருவீங்க. மாசி மாதத்தின் பிற்பகுதியில மீனராசிக்கு புதன் போறாரு. அங்கு நீசமும் அடைகிறாரு. கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் நீசம் பெறுவது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். கல்யாணம் காதுகுத்து வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே நீங்கி சுபகாரியங்கள்லாம் இல்லத்துல நடக்கும்.
புதிய முயற்சிகளுக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. இந்த மாத தொடக்கத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருக்குது. 7.5 சனி விலகி சனி பலம் விட்டு இருக்கிறதால கவலைப்பட தேவையில்லை. பாக்கியஸ்தானாதிபதி சூரியனோடு இணைந்து செஞ்சதுக்கு இந்த நேரத்தில் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த மந்த நிலை எல்லாமே மாறப்போகுது. குடும்ப உறுப்பினர்களை முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து செல்வதன் மூலம் நல்லது நடக்கும். உடன்பிறப்புகளோட இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகள்லாம் முன்னாடி நின்று நடத்தி வைப்பீங்க. மாதத்தின் பிற்பகுதியில் கும்பராசிக்கு சுக்கிரன் போறாரு. லாபாதிபதி சுக்கிரன் சகாயஸ்தானத்தில் வரும்பொழுது வருமானம் உயரும். வருங்கால முன்னேற்றம் கருதி சேமிப்பு அப்படிங்கிறத எடுத்து வைப்பீங்க. தர்ம சிந்தனை அப்படிங்கிறது அதிகரிக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களால் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்க போகுது. மூல நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்க ராசிநாதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரித்து உங்க ராசியை பார்க்கறதால நீங்க எதிர்பார்த்த மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. உங்களுடைய அந்தஸ்து செல்வாக்கு அதெல்லாமே உயரும். தெய்வ அருள் அப்படிங்கிறது முழுமையா உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்திற்கு குரு பகவானோட பார்வை பதிவதால வருமானத்துல இருந்த நெருக்கடி நிலை எல்லாமே விலகி எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உண்டாகும். உத்தியோகத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் நிறைவேறும். உங்களுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வுலாம் உண்டு. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். பெண்களுக்கெல்லாம் இது ஒரு யோகமான மாதம். பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் திருமண யோகம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. இந்த மாதத்துல பணிபுரியும் இடத்துலலாம் உங்களுடைய செல்வாக்கு உயரும். பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் அறிவாற்றலையும் அந்தஸ்தையும் வழங்கக்கூடியவர் குரு பகவான். அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரனுடைய அம்சத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. உங்களுடைய தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் யோசிக்காமல் நீங்கள் ஈடுபட மாட்டீங்க. இந்த மாதத்தில் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராஜகிரகமான சூரியனும் கர்மகாரகனான சனி பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது. சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். அரசு வழியில் உங்களுக்கு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. தெய்வ அருளால உங்களுடைய செயல்கள் அனைத்துமே வெற்றியாகும். குடும்பம், தொழில், வியாபாரம் போன்றவற்றில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணியிடத்துல பணியாளர்களோட மதிப்பு அதிகரிக்க போகுது. உடல் ஆரோக்கியத்திலையும் இதுவரைக்கும் இருந்து வந்த பின்னடைவுகள் எல்லாமே நீங்கி முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் எதிர்பார்த்த நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. வாழ்க்கை துணையை எழுந்தவர்களுக்கெல்லாம் மறுமணத்திற்குரிய நல்ல சூழ்நிலை இந்த மாதத்துல ஏற்படலாம். வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஞானக்காரகனான குரு, ஆற்றல் காரகனான சூரியன் அம்சத்தில் பிறந்திருப்பீங்க. அறிவாற்றலோடு எந்த ஒன்றையும் செய்து முடிக்கும் தைரியமும் துணிச்சலும் உங்களுக்கு இருக்கும். எந்த செயலாக இருந்தாலும் அதை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவர்கள். உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியுள் உண்டு. நினைத்ததை சாதித்து முடிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது பிறக்கும். அரசு வழியில மேற்கொண்ட முயற்சிகளில் இந்த மாதத்தில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே விலகும். வம்பு வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. 3ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறதால அரசியல்வாதிகள்லாம் வாக்குல நிதானத்தை கடைபிடிக்கணும். சிலருக்கு புதிய பதவிகள்லாம் வந்து சேரும். மக்களுடைய செல்வாக்கும் உங்களுக்கு உண்டு. குரு பகவானோட பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதால குடும்பம், வாழ்க்கை, தொழில் எல்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்பு அனைத்தும் நிறைவேறும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நெருக்கடி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். வேலை பளுவும் அதிகரிச்சுட்டு இருந்திருக்கும். இனிமேல் அது படிப்படியாக குறையும். உங்களுக்கு மாணவர்கள்லாம் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்தி படிக்கணும். அப்போதான் மதிப்பெண் அப்படிங்கிறதே கிடைக்கும். மாணவர்கள்லாம் கூடா நட்பு கேடாய் விளையும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு கெட்ட நண்பர்களின் சகவாசத்தை விட்டு ஒழிச்சிட்டு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதம் முழுவதுமே சனிக்கிழமை தோறும் பெருமாளை வணங்கி நிதிநிலையில் நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க. அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் அன்னதானம் கொடுத்துவாங்க. காலையில் எழுந்து நீராடிட்டு உங்களுடைய குல தெய்வத்தை நினைச்சு இல்லத்து பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்குது இந்த மாசி மாதம்.